உன்னாலில் முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாது பரிதாபம் காட்டும். ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு கேஆர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல் ஒரு சூப்பரான எஃபெக்டிவான பியூட்டி டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு ஃபேஸ் ரொம்ப டல் ஆகுதுன்னு எல்லாருக்குமே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும் இல்லைங்களா? ஸோ எனி டைமும் ஃபேஸ் பார்க்கறதுக்கு பிரைட்டா இருக்கணும், எப்பவுமே க்ளோவா இருக்கணும். சில பேருக்கு வந்துட்டு நல்லா ஃபேஸ் ஃபேர் ஆகணும்னு ஆசையா இருக்கும். சில பேருக்கு வந்து ஆல்ரெடி ஃபேரா தான் இருப்பாங்க, ஆனா ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லா இருக்கும், ட்ரையா இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணோடனே ஸ்கின் நல்லா க்ளோவா தலன்னு மின்னணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. சில பேர் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணோடனே முகத்துல இருக்கிற பிம்பிள் எல்லாம் மறைஞ்சு போகணும், அப்படி போயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்லுவாங்க. சில பேர் ஃபேஸ்ல டேன் இருக்கு, அன்ஈவன் ஸ்கின் டோனா இருக்கு. ஒரு முறை நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கண்ணாடி பார்க்கும் போது என் ஃபேஸ்ல இருக்கிற டேன் எல்லாம் மறைஞ்சு போச்சுன்னா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பட் இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் உண்மையான ஒரு விஷயமா இருக்குமா? சாத்தியமான விஷயமா இருக்குமான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா நடக்கும், சாத்தியமான விஷயம் தான். நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய எல்லா குறைகளுமே நாங்க ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் நாங்க சரி பண்ணுவோம். இன்னைக்கு அதுக்கான ஒரு எஃபெக்டிவான ரெமெடி தான் கொண்டு வந்திருக்கு. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஒரு முறை முகம் கழுவும் போதுமே அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க, அது என்ன பொருள், எப்படி யூஸ் பண்ணா நமக்கு என்ன மாதிரி ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நியூவர்ஸ் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க அந்த சூப்பரான எஃபெக்டிவான ரெமெடி என்ன என்பதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கின் வாஷ் பண்ணோன்னு நல்லா பிரைட்டா ஃபேரா மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒன்று கொண்டு வந்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா மைசூர் தால் எல்லா கடையிலுமே கிடைக்கும். இந்த மைசூர் தாலை நீங்க வந்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு பொருள் போதும் உங்க ஸ்கின்னை லைட்னிங் பண்ணும், பிரைட்னிங் ஆக்கும், ஃபேர் ஆக்கும். கண்டிப்பா நல்ல ரிசல்ட் இருக்கும். ஆண் பெண் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்கள்ல இருந்து கிட்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே இந்த மைசூர் தால் பவுடர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா பவுடரா எடுத்துக்கோங்க. இது வந்து எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லியும் கூட இது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பேக்காவும் போட்டுக்கலாம், பாத் பவுடராவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் எப்படி யூஸ் பண்ணுன்றத ஒரு ட்ரிக் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீங்க சோப்போ இல்ல ஃபேஸ் வாஷ் எனி ஒன் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சமா நீங்க வந்துட்டு சோப் இருந்துச்சுன்னா கையில குழைச்சி அந்த ஃபோம் வச்சுக்கோங்க. ஃபேஸ் வாஷா இருந்தா கொஞ்சமா ஃபேஸ் வாஷ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் கூட நீங்க வந்து இந்த பவுடர், இந்த மைசூர் தால் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்குங்க. அவ்வளவுதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்க வந்துட்டு ஃபேஸ் வாஷ் மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நீங்க வந்துட்டு ஃபேஸ்ல அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுங்க. இது பாத்தீங்கன்னா நல்லா இதோடைய கலரே பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பீச் கலர்ல இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதன் மூலமா நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணும் போதும் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணும் போதும் ஸ்கின் வந்து நல்லா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிரைட் அண்ட் க்ளோ கொடுக்கும். ஃபேஸ் வாஷ் இல்லைன்னா நீங்க சோப்ல கூட கையில குழைச்சி அதுல கொஞ்சமா இந்த மைசூர் தால் போட்டு நீங்க மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்க்கு நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பாடிக்கும் சேம் இதே மெத்தட்ல கொஞ்சமா நீங்க வந்துட்டு இந்த மைசூர் தால் எடுத்துட்டு சோப் கூடயோ இல்லைன்னா பாடி வாஷ் கூடயோ மிக்ஸ் பண்ணி பாடியிலையும் நீங்க வந்துட்டு ஒரு மைல்ட் ஸ்க்ரப் கொடுத்துட்டு வாஷ் பண்ணீங்கன்னா ஸ்கின் அவ்வளோ சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இன்ஸ்டன்டா ஸ்கின் நல்லா பிரைட்டா மாறணும், ஃபேரா மாறணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மைசூர் தால்ல நீங்க வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. ஒரு பேக் மாதிரி கூட நீங்க போடலாம். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த தால் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பா ஸ்கின்னை லைட்னிங் பண்ணும். இதோட கலரே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லாவே ஒரு பீச் கலர்ல உங்களுக்கு இருக்கும். ஸ்கின்னை வந்துட்டு அவ்வளோ சூப்பரா உங்களுக்கு மாத்தும். யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டைம்ல நம்ம வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 4 டைம்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணோம்னா 4 டைம்ஸும் வந்து இந்த தாலை வந்து நீங்க தாலோட மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு மசாஜ் கொடுத்து வாஷ் பண்ணும்போது ஸ்கின் இன்ஸ்டன்டா நல்ல ஒரு பிரைட் அண்ட் க்ளோ உங்களுக்கு கொடுக்கும். ஸோ வாஷ் பண்ணும்போதுமே ஸ்கின் வந்துட்டு அவ்வளோ ஒரு பிரைட் அண்ட் க்ளோவா உங்களுக்கு இருக்கும். ஒரு முறை வாஷ் பண்ணோடனே ஸ்கின் அவ்வளோ பிரைட் ஆகணும் ஆசைப்படுறவங்க இந்த மெத்தட்ல இந்த ட்ரிக்ல வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு வாஷ்லயே உங்க ஸ்கின் வந்துட்டு அவ்வளோ பிரைட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஒரே வாஷ்ல ஸ்கின் பிரைட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மைசூர் தால்ல ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. கண்டிப்பா ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். செகண்ட் நம்ம பார்க்கக்கூடியது டேன். ஸோ ஃபேஸ்ல வந்து டேன் அதிகமா இருக்கு. ஸோ டேன் ரிமூவ் பண்றதுக்கு நம்ம ஃபேஸ் வாஷ் கூடயோ சோப் கூடயோ என்ன மிக்ஸ் பண்ணி நம்ம இதே மாதிரி மெத்தட்ல ஃபாலோ பண்ணலாம் என்பதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. எந்த பிராண்ட் காஃபி பவுடர் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சமா காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. இந்த காஃபி பவுடர் கூட கொஞ்சமா தக்காளி ஜூஸ் சேர்த்துக்குங்க. ஸோ தக்காளி ஜூஸும் காஃபி பவுடரும் மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் மாதிரி நீங்க போட்டாலே ஃபேஸ்ல இருக்கிற டேன் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். ஸோ பேக் போடுறதுக்குலாம் எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்றவங்க நான் சொல்ற மெத்தட்ல ஃபேஸ் வாஷாவது பண்ணுங்க. கண்டிப்பா டேன் உங்களுக்கு ரிமூவ் ஆகும். ஃபேஸ் வாஷ் பண்ணும் போதுமே அதுக்கான ஃபீல் பண்ணுவீங்க நீங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஃபேஸ் வாஷ் எடுத்துக்கலாம். நீங்க யூஸ் பண்ணக்கூடிய சோப் கூட நீங்க இந்த பேக் வந்துட்டு நீங்க போடலாம். இதை மூணுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காஃபி பவுடர், தக்காளி ஜூஸ், அது கூட நம்ம வந்துட்டு ஃபேஸ் வாஷ் சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இந்த மிக்ஸோட இந்த கலவையோட நீங்க வந்துட்டு ஃபேஸ்ல அப்ளை பண்ணி ஒரு மைல்ட் ஸ்க்ரப் கொடுத்துட்டு நீங்க வாஷ் பண்ணி பாருங்க. ஃபேஸ் அவ்வளோ ஒரு பிரைட் அண்ட் க்ளோவா இருக்கும்.
டேன் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். ஒரு வாரம் தொடர்ந்து நீங்க இந்த பேக் போட்டு முகம் கழுவும் போதும் 7வது நாள் உங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டேன் எல்லாம் ரிமூவ் ஆகி நீ எங்க போய் ஃபேஷியல் பண்ண ஃபேஸ் இவ்ளோ பிரைட்டா இருக்கு, இவ்ளோ க்ளோவா இருக்குன்னு எல்லாரும் உங்களுக்கு கேட்பாங்க. 100% இது வந்துட்டு ட்ரூ. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மெத்தட்ல ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க ஸ்கின் நல்லா பிரைட் அண்ட் க்ளோவா மாறும். டேன் எல்லாம் ரிமூவ் ஆயிடும் உங்களுக்கு. ஆண் பெண் 2 பேருமே இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா ஆண்கள் தான் அதிகமா வெயில்ல சுத்தி உங்களுக்கு எல்லாம் ஃபேஸ் அன்ஈவன் ஸ்கின் டோனா இருக்கு, நிறைய பேர் வரீங்க. ஸோ இந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா சூப்பர் ரிசல்ட் இருக்கும். ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. தினமும் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணும் போதெல்லாம் இந்த மிக்சிங்கோட சேர்த்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. 7 நாள்ல உங்க ஃபேஸ்ல படிஞ்சிருக்கூடிய டேன் எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஸ்கின் நல்லா பிரைட் அண்ட் க்ளோவாகவும் மாறும். இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபேரா இருப்பேன், நான் நல்லா ஃபேரா இருப்பேன், பட் ஃபேஸ் வந்துட்டு க்ளோவாவே இல்லை, ரொம்ப ட்ரையா இருக்கு ஃபேஸ் பார்க்கறதுக்கு. அதுவும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோம்னா இந்த கிளைமேட்டுக்கு ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுது, இழுத்து பிடிக்குது, தோல் தோலா இருக்கு ஃபேஸ்ல, சுருக்கம் இருக்கு. இந்த மாதிரி ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க, இழுத்து பிடிக்குதுன்னு ஃபீல் பண்றவங்க, இந்த பனிகாலத்துல ஃபேஸ் ரொம்ப வறண்டு போகுது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட்ல ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. நீங்க பாத் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ட்ரைனஸ் ப்ராப்ளமே இருக்காது, இந்த வறட்சியா இருக்காது. உங்களுடைய ஸ்கின் அவ்வளோ க்ளோவா இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம வந்து தேன் எடுத்துக்குங்க. கொஞ்சமா தேன் எடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் இது கூட கொஞ்சமா ஆலோவேரா சேர்த்துக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெறும் தேன் ஆலோவேரா இது மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட கொஞ்சமா தேங்காய் எண்ணெய், நம்ம வீட்டில் தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அதாவது கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஒரு 4 drops மட்டும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க இது கூட. ஸோ அவ்வளவுதான். சூப்பரான உங்க ஸ்கின்னை க்ளோவா மாற்றக்கூடிய ஒரு மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படியே கூட நீங்க இந்த மாஸ்கை ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு கூட நீங்க வாஷ் பண்ணலாம். இல்லைனா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ் வாஷ் இல்லை சோப் எனி ஒன் கூட நீங்க இந்த மிக்சரை மிக்ஸ் பண்ணி நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா பேக் போடுறதுக்கு டைம் இல்லை, ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கும், ஃபேஸில் எதுவுமே நம்ம வச்சிருக்க முடியாது, என்ன போட்டிருக்கேன்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறேங்க. இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த பேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று கூட நீங்கள் போட்டு கூட ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 2-3 இந்த இன்க்ரீடியன்ட் நான் இப்போ சொல்லக்கூடிய இதெல்லாம் ஹேண்ட்மேட் தான், எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது. 1-2-3 ஒரு நாளைக்கு 2-3 கூட நீங்கள் வந்துட்டு 2-3 வாட்டி வாஷ் பண்ணும்போது கூட ஒவ்வொரு பேக் ஒவ்வொரு முறை போட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா சில பேர் இருக்காங்க, எனக்கு டேனும் ரிமூவ் ஆகணும், ஃபேர்னஸும் ஆகணும், க்ளோவும் ஆகணும் அப்படின்னு எல்லாமே டிமாண்ட் வைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பேக் போட்டு கூட நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மிக்சரை வச்சு நீங்கள் முகம் கழுவிட்டு வாங்க. கண்டிப்பா ஒரு முறை நீங்க வாஷ் பண்ணும் போதுமே நீங்க கேட்கக்கூடிய அந்த க்ளோ கண்டிப்பா கிடைக்கும். ஃபேஸ் இழுத்து பிடிக்காது, உங்களுக்கு சுருக்கம் இருக்காது, ட்ரைனஸ் இருக்காது. நம்பி இந்த பேக்கை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பர் ரிசல்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸோ ஃபேஸில் வந்து அதிகமாக பிம்பிள் இருக்குது, பிளாக்கர்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறது ஏதாவது சொல்லுங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா. ஸோ கொஞ்சமாக ஆலோவேரா எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஆலோவேரா கூட நம்ம ரெடி பண்ண இந்த மைசூர் தால் பவுடரை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மைசூர் தால் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்லுடைய பிம்பிள்ஸ், பிளாக்கர்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும். பிம்பிள்னால இருக்கக்கூடிய மார்க்கையும் ரிமூவ் பண்ணும். ஸோ ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன், மைசூர் தால் எடுத்திருக்கேன், அந்த பவுடர் எடுத்திருக்கேன். அது கூட நம்ம ஃபேஸ் வாஷ் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏதாவது சோப் யூஸ் பண்ணுறதாலும் சோப் வந்து போட்டுக்கோங்க. ஆனால் மோஸ்ட்லி வந்துட்டு பிம்பிள் ஸ்கின் இருக்கிறவங்க ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு இந்த பிம்பிள் வந்துட்டு க்யூர் ஆகி அந்த மார்க் ரிமூவ் பண்ணி ஃபேஸை நல்லா ஹெல்த் அண்ட் க்ளோவாக வச்சுருக்கோம் உங்களுக்கு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பிம்பிள் ஸ்கின்னுக்கு ஒரு எஃபெக்டிவான ஃபேஸ் வாஷ் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுங்கள். ரப் பண்ணக்கூடாது, பிம்பிள் இருக்கிற இடத்துல ரப் பண்ணக்கூடாது. அப்படியே நீங்கள் ரொம்ப மைல்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஸ்மூத்தாக ஜென்டிலாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நார்மல் சோப் போடுற மாதிரி மெதுவாக மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணிக்கணும். பிம்பிள் இருக்கிற இடத்துல நீங்கள் போட்டு ரப் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும் பிம்பிள்ஸ். அதனால ரொம்ப மைல்டாக ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் வாஷ் வச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும் போதும் பிம்பிள் உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். நோஸ் சைடில் இருக்கிற பிளாக்கஸ் ஒயிட் ஹெட்ஸ், உங்களுக்கு நாடி கிட்ட இருக்கிற பிளாக்கஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். மைல்டாக ஸ்க்ரப் கொடுத்து வாஷ் பண்ணிங்கன்னா ஒரு வாஷ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கின் அவ்வளோ ஒரு பிரைட்டாக க்ளோவாக இருக்கும். கண்டிப்பாக 7 நாளில் உங்கள் ஃபேஸில் படிஞ்சிருக்கக்கூடிய பிம்பிள்ஸ்னால இருக்கக்கூடிய மார்க்கு, எக்ஸஸ் ஆயில் எல்லாமே ரிமூவ் ஆகி ஸ்கின் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு பிரைட்டாக அவ்வளோ ஒரு க்ளோவாக மாறும்.
நீங்க நம்பி இந்த பேக் வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. இந்த பேக்ல ரெடி பண்ணக்கூடிய ஃபேஸ் வாஷை ட்ரை பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ஒன்னொன்னு ரெடி பண்ணிருக்கோம். ஒவ்வொருத்தருக்குமே என்னென்ன குறைகள் இருக்கோ அது எல்லாமே நீங்க வந்துட்டு இந்த ப்ராடக்ட் மூலமா நீங்க ரெடி பண்ணி யூஸ் பண்ணி கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட்டை பாருங்க. இதை தவிர பர்சனலா ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும்னா, எப்பவுமே வந்துட்டு சந்தோஷமா இருங்க. யாருக்கும் கெடுதல் நினைக்காதீங்க, யாரையும் அழிக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க யாரையாவது அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை அழிக்கிறதுக்கு கடவுள் வேற ஒருத்தர் அனுப்பிச்சு வைப்பாரு. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, இருக்கிற வாழ்க்கையை ஹாப்பியா அனுபவிங்க, எல்லாரையும் மதிங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்லதும் சரி கெட்டதும் சரி நாளைக்கு உங்களுக்கு தான் வரும். வாழ்க்கை ஒரு வட்டம் இல்லைங்களா? இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சாலும் சுத்தி மறுபடியும் நம்ம கிட்ட தான் வந்து நிற்கும். எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் போகணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்யுங்க. நல்லது செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, கெட்டது செய்யாதீங்க. ஏன்னா அது திரும்ப உங்களுக்கே தான் வரும். இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் அமீனா.